தியா இன்ஃபோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான வீடியோக்களை தான் நான் கண்டென்ட்டாக எடுத்து போடுகிறேன். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் நிலையே, நாம் இன்றைக்கி சத்துணவுத்துறையில் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு அரசு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அறிவிப்பை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். என்ன பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 8,997 வேக்கன்சிஸ் வந்து நிரப்புவதற்கு அரசு அனுமதி அளிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த சத்துணவு பணியாளர்களுக்கான காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக. அதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்ன பார்த்திங்கன்னா, ஏற்கனவே வந்து சத்துணவுத்துறையில் வந்து சத்துணவு அமைப்பாளர், சமையல் உதவியாளர் அப்படிங்கிற 3 போஸ்டிங் இருக்குது. இப்போ 3 போஸ்டிங்கில் சேலரி எவ்வளோ பார்த்திங்கன்னா, சத்துணவு அமைப்பாளருக்கு தான் அதிக சம்பளம். அவங்களுக்கு வந்து 7,700லேருந்து 21,100 வரைக்கும் அவங்களுக்கு சம்பளமாக வழங்கப்படுகிறது. இதே இது சமையல் செய்யக்கூடியவங்க, அதாவது சமையலருக்கு அவங்களுடைய சேலரி எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா, ஸ்டார்டிங் சேலரி 4,100 தொடங்கி கிட்டத்தட்ட 12,500 வரைக்கும் அவங்களுக்கு சம்பளமாக ஊதியம் வழங்கப்படுகிறது. அதே இது சமையல் உதவியாளர்கள் இருப்பாங்கள்ல, ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 3,000லேருந்து 9,000 வரைக்கும் இவர்களுக்கான ஊதியம் வழங்கப்படுகிறது. இப்போ இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க பார்த்திங்களா, இது இந்த 3 பதவியில் எந்த பதவிக்குன்னு பார்த்திங்கன்னா, இப்போ அரசு இந்த காலி பணியிடங்களுக்கான அனுமதி அளிச்சிருக்கிறாங்கல்ல, ஸோ இந்த 3 போஸ்டிங்கில் எதுன்னு பார்த்திங்கன்னா, சமையல் உதவியாளர்களுக்கான வேக்கன்சிஸ்க்கான காலி பணியிடங்கள் தான் நிரப்புவதற்கு அறிவிச்சிருக்கிறாங்க. எத்தனை வேக்கன்சினா 8,997 வேக்கன்சி. இவங்களுடைய சேலரி 3,000. இவங்களுடைய கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, 10th பாஸ் ஆகிருக்க வேண்டும், இல்லை ஃபெயில் ஆகிருக்க வேண்டும். சரிங்களா? அது மட்டும் கிடையாது, இவங்களுக்கான பேசிக் சேலரி 3,000 தான். ஆனால் இவங்க 12 மாத காலம் வந்து திருப்திகரமாக அந்த வேலையை செய்தார்கள்னா அவர்களுக்கு சிறப்பு கால ஊதியம்னு சொல்லி அவங்களுக்கு 3,000லேருந்து இன்க்ரிமெண்ட் போட்டு கிட்டத்தட்ட 9,000 வரைக்கும் இந்த சிறப்பு காலத்தில் தான் அவங்களுக்கு அதிகபட்சம் வழங்கப்படுகிறது. ஸோ இந்த பணியிடங்களை அரசு நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டாங்க. இதற்கான நோட்டிஃபிகேஷன் வெகு விரைவில் வரும். ஸோ நம்ம இந்த பணியிடங்களில் யாராவது சேர வேண்டும் ஆசை இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அரசு அதிகாரப்பூர்வமாக அரசு இதில் வெளியிடுவாங்க. ஸோ அரசு அதிகாரப்பூர்வமாக நோட்டீஸ் வெளியிட்டதுக்கப்புறம் உங்களுக்கான வேக்கன்சிஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. மெயினாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது பெர்மனண்ட் ஜாப் அல்ல, தற்காலிக பணியிடங்கள் மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? அதாவது நிரந்தர பணியிடம் அல்ல அப்படிங்கிறதையும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஸோ ஏன்னா நிரந்தரம்னு சொல்லி இது வரைக்கும் சொல்லலை. ஆனாலும் அரசு அதிகாரப்பூர்வமாக இப்போது அனுமதி அளிச்சிருக்கிறாங்க. இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகும்போது நாம் கட்டாயம் அதை குறித்தும் நம்ம தெளிவாக பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு அனுமதி அளித்ததை குறித்து நம்ம டீட்டெயிலாக பார்த்தாச்சு. இன்னும் வரக்கூடிய நாட்களில் என்னென்ன அப்டேட் வருதோ அதெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். ஸோ நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். அது மட்டும் கிடையாது, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற நேயர்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.